பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையினால நேற்றைய தினத்திலிருந்து நாம் பார்க்க ஆரம்பித்திருக்கிற ஒரு காரியம் கூர்மை ஆக்குவார். நேற்றைய தினத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையிலிருந்து தியானிக்க ஆரம்பித்தோம். ஏசாயா சொல்லுகிறார், அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி என்னை துலக்கமான அம்பாக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் கர்த்தர் கூர்மையானவர்களாக மாற்றுவார். அதிலும் குறிப்பாக பள்ளிக்கு செல்லுகிற, கல்லூரிக்கு செல்லுகிற மாணவிகளுக்கு தேவன் பேசினார். உங்களை ஒரு ஷார்ப்பானவர்களாக, புத்தி கூர்மை உள்ளவர்களாக, அறிவு கூர்மை உள்ளவர்களாக, ஒரு கூர்மையான மாணவிகளா உங்களை கர்த்தர் மாற்றுவார் என்பதை நேற்றைய தினத்திலே நாம் கேட்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. நன்றாய் கவனியுங்கள். 2 பேருக்கு பேச விரும்புகிறேன். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்வை முழுவதும் அர்ப்பணித்து கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் செய்கிற உத்தம ஊழியர்களுக்கு இந்த வார்த்தை வருகிறது. வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 41:15. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான, எப்படி போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். இதற்கு மேலையும் கீழையும் அநேக காரியங்கள் உண்டு. எல்லாவற்றையும் சொல்வதற்கு சமயம் போதாது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இதோ நான் உன்னை போர் அடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன் அப்படிங்கிறாரு. உங்களை கர்த்தர் கூர்மையாக்குவேன்னு சொல்றாரு. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வார்த்தையை கர்த்தரை விசுவாசிக்கிற தேவ ஜனங்களும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் விசுவாசியுங்கள். உங்களை கர்த்தர் கூர்மையாக்கி பயன்படுத்துவார். உங்களுடைய ஊழியத்தில், உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் ஒன்றுமில்லாம போகணுமா? நீங்க கூர்மையா இருக்கணும். கூர்மையா இருந்தாதான் மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை நீங்கள் பதருக்கு ஒப்பாக்க முடியும். மலை போல பிரச்சனை வருதா, இல்லை கொஞ்சம் குன்று மாதிரி வருதா, கொஞ்சம் உயரமாக, கொஞ்சம் உயரம், அதிக உயரம், கொஞ்சம் உயரமான பிரச்சனை, கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், அதிகமான பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், அந்த பிரச்சனைகளை ஒன்றும் இல்லாமல் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கூர்மையான எந்திரமாக இருக்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வசனத்தை படித்து தான் ஜேசிபியை கண்டுபிடிச்சிருப்பாங்க நம்புகிறேன். இந்த வசனத்தை படிச்சுச்சா, ஏன்னா அந்த ஜேசிபியுடைய அமைப்பை நீங்கள் பாருங்கள். அந்த மலையை உடைக்கும் போது தோண்டும் போதுலாம் இருக்கு இல்லையா, அது முன்னால் இருக்கிற அந்த பற்கள், ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு தான் அவங்க ஜேசிபியை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். வாய்ப்பு இருக்குது, சரியா? அப்போ நல்லா கவனிங்க. ஒரு ஜேசிபி எப்படி எல்லாத்தையும் உடைக்குது, அதனுடைய பற்கள் எப்படி கூர்மையாக இருக்குது, அதே போல் உங்களையும் என்னையும் கர்த்தர் கூர்மை உள்ளவர்களாக மாற்றுவார். ஊழியம் செய்கிற, இல்லை கர்த்தரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு சிறிய பிரச்சனை, உங்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, எல்லாவற்றையும் உடைத்து தூளாக்கி ஒன்றுமில்லாமல் போக பண்ண கர்த்தரால முடியும். அதை உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்குத்தான் அவர் உங்களை புதிய கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குகிறார். உங்களை கர்த்தர் கூர்மையாக்குகிறார். இதான் கர்த்தர் சொல்ற செய்தி. நீங்க ஒரு ஷார்ப்பா இருக்கணும். நான் இன்னொன்னு காமிச்சு கொடுக்கிறேன். மழுங்களா இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? மழுங்களை பத்தி சொல்றேன். இப்போ வாசிங்க பாருங்க. சங்கீதக்காரன் தாவீதினுடைய வம்சத்தை குறித்து ஒரு கதறல் வருகிறது. நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே வாசித்து பார்த்தால்
இந்த சங்கீதத்தை பாடின தேவ மனுஷன் ஆண்டவரை நீர் ஏன் தாவீதின் சந்ததிக்கு இப்படி செய்தீர் என்று கதறுகிறான். நீங்க தயவு செய்து சங்கீதம் 89 முழுவதும் வாசிங்க. அப்படி வாசிக்கும் போது ஒரு வார்த்தையை நான் படிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 89:43 படிக்கிறேன். அவன் பட்டயத்தின் கருக்கை மழுக்கி போட்டு அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர். பட்டயம் மழுங்கிவிட்டது. பட்டயம் கூர்மையா இல்லை. உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாட்டில் ஒரு முறை யுத்தம் வரும்போது பெலிஸ்தர்கிட்ட தான் சவுலும் எல்லாரும் இந்த இஸ்ரவேலர்கள்லாம் கொழு விரும்பிகளை பட்டயம் கூர்மையாக்க கருக்காக்க போவாங்க. அப்பொழுது பெலிஸ்தர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, யாருமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பட்டயத்தை கூர்மையாக்கி கொடுக்க மாட்டாங்க. நீங்க தயவு செஞ்சு இதை வாசிங்க. 1 சாமுவேல் புத்தகத்தில் இருக்குது. சவுலுக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் நடக்கும்போது ஒரு சம்பவம் நடக்கும். கொஞ்சம் பைபிள் படிச்சு பாருங்க. அப்போ கூர்மை இல்லைன்னா யுத்தம் பண்ண முடியாது. கூர்மை இல்லைன்னா சத்துருவை ஜெயிக்க முடியாது. இங்க சங்கீதம் 89 முதல்ல தாவீதுக்கு கர்த்தர் செய்ததெல்லாம் சொல்லிட்டு, ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து விட்டீர், அவனுடைய மகிமையை கீழே தள்ளி, நிறைய போட்டிருக்கோம். நீர் உடன்படிக்கை என்ன பண்ணீங்க, அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி உடன்படிக்கையை ஒழித்து விட்டு, நிறைய போட்டிருக்கு தாவீதின் வம்சத்தை பத்தி. அதுல தான் ஒரு வார்த்தை வருது, அவன் பட்டயத்தின் கருக்கை மழுக்கி போட்டு. அப்ப தாவீதின் சந்ததியின் பட்டயம் மழுங்கி விட்டது. மழுங்கினதுனால தோல்வி தோல்வி தோல்வி. ஜெயிக்கவே முடியல. நீங்க சத்ருவை ஜெயிக்கணும். உங்களுக்கு எதிராக சின்ன மலை மாதிரி ஒரு பிரச்சனை வருதா, அதை உடைக்கணும். பெரிய மலை மாதிரி பிரச்சனை வருதா, அதை உடைக்கணும். அதை உடைக்கணும்னா நீங்க ஷார்ப்பா இருக்கணும், கூர்மை உள்ளவங்களா இருக்கணும். கூர்மையா இருந்தாதான் உடைக்க முடியும். ஒரு சின்ன எளிமையான ஒரு காரியம் சொல்றேன். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களுக்கு, விசுவாசிகளுக்கு நான் கூர்மையாக்கப்படணும்னு ஆசை இருக்கு. ஆனால் எப்படி தெரியுமா கூர்மையாக்குவாங்க? ஒரு நிமிஷம் சேர்த்து எடுத்துக்கிறேங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது நாங்கள் பம்பரம் விளையாடுவோம். நல்லா கவனிங்க. நாங்கள் பம்பரம் விளையாடும்போது பம்பரத்தினுடைய விலை 10 பைசா, 20 பைசா, 50 பைசா வரைக்கும் போவோம். ஆனால் அதற்கு ஒரு ஆணி போடணும். ஆணி போடணும்னா இப்போ நான் எங்கள் முதலூர்லேயே மொத்தம் 4 ஊர் இருக்கு. முதலூர், அடையல், தருமாபுரி, நவமுதலூர், அப்படி 4 ஊர் இருக்கு முதலூர்ல. இப்போ முதலூர்ல தருமாபுரியில 3ஆம் தெருவில் ஒரு கொல்ல ஆசாரி உண்டு. நாங்கள் பம்பரத்தை வாங்கிட்டு அந்த கொல்ல ஆசாரி வீட்டுக்கு போவோம். அங்கே போயாச்சுன்னா அப்போல்லாம் கையில் தானே சுற்றுவாங்க. அந்த கொல்ல ஆசாரி என்ன பண்ணுவார், அவர் ஒரு இரும்பை எடுத்து அந்த இரும்பை நெருப்பில் வச்சு நல்லா சூடாக்கி, அதுக்கப்புறம் அதை எடுத்து அடின்னு அடித்து அதை ஷார்ப்பாக்கி, அதுக்கப்புறம் தீட்டுவார். அடித்ததில் கொஞ்சம் எப்படி ஆயிரும், ஒரு வழி ஆயிரும். அதுக்கப்புறம் அதை நல்லா போட்டு நினைச்சு வரனா உரசுவார். நல்லா போட்டு தீட்டுவார். தீட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா அந்த பம்பரத்தில் வச்சு ஒரு இறுக்கறி கொடுப்பாரு. இப்போ சொல்லுவார், எடுத்துருப்பா நல்லா விளையாடு அப்படிம்பார். இப்போ போய் பம்பரம் விளையாடும் போது அடுத்த பம்பரத்தை உடைக்கணும்னா எங்கள் பம்பரத்தில் ஆணி கூர்மையாக இருக்கணும். ஆனால் கூர்மை ஆகணும்னா நிறைய அடி வாங்கணும். சரியா? நெருப்பில் வச்சு சுடுவாங்க. நெருப்பில் வச்சு சுட்டு அடிச்சு தீட்டி அதுக்கப்புறம் தான் இதில் வைப்பாங்க. அப்போ ஒன்று என்ன தெரியுமா, கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியக்காரங்க, நீங்கள் கூர்மையாக்கப்படணுமா? நீங்கள் கூர்மையாக்கப்படணும்னா பாடுகளை சந்திக்கணும், பாடுகளை சகிக்கணும், உபத்திரவங்களை சகிக்கணும், போராட்டங்களை சகிக்கணும். எனக்கு ஒன்றுமே வரக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரங்க இப்போ ரீசனாக ஊழியத்துக்கு வர்ற கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு என்ன கிடையாது, பாடுபடுறதுக்கு மனசு கிடையாது. ஒயிட் காலர் ஜென்டில்மேன் இல்லை ஒயிட் கலர் ஜாப் மாதிரி நினைக்கிறாங்க. ஒயிட் கலர் அவங்க எந்த கஷ்டமும் பற்றக்கூடாது. ஊழியத்தில் எந்த கஷ்டமும் பற்றவே கூடாது. ஐயா, உலகத்தில் உபத்திரம் உண்டு. பவுல் சொல்வார் தெரியுமா, அநேகந்தரம் மரண அவதியில் இருந்தேன், நிர்வாணத்தில் இருந்தேன், கள்ளரால் வந்த மோசம், ஆறுகளால் வந்த மோசம், என் சொந்த ஜனங்களால் வந்த மோசம். எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா பவுல்? அடிப்படையில் உபத்திரவத்தை தாண்டி, உபத்திரவத்தை சகித்து, பாடுகளை சகித்து வருகிறவர்கள் தான் கூர்மையாக்கப்படுவார்கள். அவர்கள் தான் கர்த்தருக்காக கூர்மையாக வேலை செய்வாங்க. அவங்க தான் நிலைத்திருந்து கர்த்தரால் கூர்மையாக்கப்பட்டு பயன்படுத்தப்படுவாங்க. நீங்கள் கர்த்தரால் கூர்மைப்படுத்தப்படணுமா? பாடுகளை சகிங்க, உபத்திரவங்களை சகிங்க. பசியாக இருந்திருக்கிறோம், பட்னியாக இருந்திருக்கிறோம், நடந்து போயிருக்கேன் வழி இல்லாமல், ஊரில் இருந்து, சும்மா அங்கே இல்லை, ஊரில் நடந்து வந்திருக்கேன். சரிங்களா? பாதி நடந்து வந்து பாதி லாரியில் அப்படி தாராபுரம் சேர்ந்துருக்கேனா. என்ன பட்னியாக கிடந்திருக்கிறோம் எத்தனையோ நாள். அருமையான தேவ பிள்ளைகளே,
ஊழியத்தில் உபத்திரம் உண்டு, கிறிஸ்தவ வாழ்க்கையில் உபத்திரம் உண்டு. அந்த உபத்திரவத்தை சகிச்சிங்கன்னா நீங்கள் கூர்மை ஆக்கப்படுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கூர்மை ஆனீங்கன்னா உங்களை கொண்டு மலைகளையும் குன்றுகளையும் கர்த்தர் உடைப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.